தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 44. காலையில் துளசி தன் கணவனுக்காக காத்திருக்க செல்போனை பார்த்து கொண்டே கீழே இறங்கி வந்த தீயவன் தன்னெதிரே எப்போதும் போல வாளி துடைப்பம் இல்லாமல் வந்து நின்ற மனைவியை பார்த்து சிரித்தவன், என்ன மனைவியா வாழ சம்மதம் போல இருக்கே, கையில் அப்பாரட்டஸ் இல்லாம வந்திருக்க என்று தீயவன் நக்கல் சிரிப்பு சிரிக்க, உங்க மனைவியா மன்னிச்சிருங்க, ஊருக்காக உங்களோட பொய்யா மனைவி போல வாழ்றதுக்கு சம்மதம். குட் டிசிஷன். என் ஆளுயிர கட் அவுட் பக்கம் உனக்கும் ஒரு கட் அவுட் வச்சிடலாம். நீ ஓகே சொல்லலைனா என்ன பண்ணலாம்னு ஏகப்பட்ட ஸ்கெட்சை போட்டிருந்தேன். அவ்வளவு ரிஸ்க் இல்லாமல் ஆக்கினதுக்கு பாராட்டு விலை வைக்கலாம். பட் தொகுதி நிதி கம்மியாக இருக்குது, எனக்கு நேரமும் இல்லை. ஃப்ரீயாக இருக்கும்போது வச்சிடுறேன். எப்படியும் ஏகப்பட்ட டிமாண்டோட தான் மனைவியா பொய் மனைவியா வாழ சம்மதம் சொல்ல வந்திருப்ப. ஏன்னா பொம்பளைங்க ஆதாயம் இல்லாமல் ஆத்தோட போக மாட்டாளுகளே என்று கேலியாக உதட்டை பிதுக்கியவன், டேய் சார், செக் புக் எடுத்துட்டு வா. இதோ சார். பிஏ செக் புக்கை கொடுக்க, என் மகனை எனக்கு தரதுக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணத்துக்காக பாசத்தை வைக்கிற பழக்கம்லாம் எனக்கு இல்லை. சூடாகவே மறுபதில் வர, ஓஹோ அப்போ என்ன வேணும்? 3 சத்தியம் வேணும். சத்தியமா? யூ மீன் ப்ராமிஸ்? அரசியல்வாதிக்கிட்டேயே சத்தியமா? நான் மேடையில் கொடுத்த சத்தியத்தையே நிறைவேற்ற மாட்டேன். எந்த நம்பிக்கையில் என்கிட்ட சத்தியம் கேட்குற என்ற தீயவன் அவளை தாண்டி வந்து சோஃபாவில் கால் மீது கால் போட்டு அமர, அவனுக்கு எதிர் இருந்த சோஃபாவில் வந்து அவன் மனைவி என்ற தோரணையில் அமர்ந்த துளசியை பார்த்து தீயவன் கண்களை தூக்கி தன் மனைவியை ஒரு பார்வை பார்க்க, அவள் பதில் பார்வை பார்த்து கொண்டே, சத்தியம் பண்ணுனா தொடர்ந்து பேசலாம். ஓகே. சத்தியத்தை என்னைக்கு மீறீங்களோ அன்னைக்கு இந்த போலி மனைவி அந்தஸ்தை விட்டுட்டு நான் வெளியே போயிடுவேன். எப்பவும் எனக்கு இந்த மனைவி அந்தஸ்தெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு கௌரவம் குறைஞ்சிடக்கூடாது. அதுக்கு நான் உங்கள் மனைவியாக உங்கள் கூட இருக்கணும். உங்களோட தேவைக்காகத்தான் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே உங்கள் மனைவியாக வரப்போகிறேன். உனக்கு லாபம் இல்லாமல் நீ என் முன்ன வரமாட்டியே என்று கேள்வியாகவே தீயவன் மனைவியை நோக்க, எனக்கு அதில் குட்டி லாபம் இருக்குது. என் மகன் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்கிறத விரும்பலை. அவன் முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பொய் உறவை பிடிச்சமின்மையை காட்டக்கூடாது. ஓ, நாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும், நடிக்கணும். இது முதல் சத்தியம். 2வது, நான் இங்கே இருக்கணும்னா உங்கள் அம்மாவும் எங்கள் கூட இருக்கணும். வாரம் வெள்ளிக்கிழமை அத்தாச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போவாங்க. அவங்கள நீங்கள் தான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும். இது 2வது சத்தியம். 3வது, இது பொய்யான ஒரு உறவு, போலியான ஒரு பந்தம். இதில் மெய்யான வாழ்க்கையை தேடக்கூடாது. அதாவது என் உடம்புல உங்கள் கை படக்கூடாது. இதுக்கெல்லாம் சம்மதம்னா நான் உள்ளே வரேன். இல்லை என் மகனை கூட்டிக்கிட்டு என் சொந்த ஊருக்கு போகலாம்னு இருக்கேன் என்றதுமே அவ்வளவு நேரமாக அசட்டையாக ஃபோனை பார்த்து கொண்டே அவள் சத்தியம் சப்பாத்தியை கேட்டுக்கொண்டிருந்தவன் தன் மகனை அழைத்து சென்று விடுவேன் என்றதுமே துளசியை பார்த்து முறைத்தவன், இந்த சத்தியத்தெல்லாம் காத்தோட பறக்க வைக்க எனக்கு 2 நிமிஷம் ஆகாது என்று சொடக்கு போட்டவன், உனக்கு பயந்தெல்லாம் இந்த சத்தியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு இப்போ என் மகன் வேணும். அவனுக்காக மட்டும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன். ஏன்னா யாருக்கிட்டையும் இலவசமாக எதையும் வாங்கிக்க நான் பிச்சைக்காரன் இல்லை பாரு. அதுவும் உன்கிட்ட பிச்சையா எதையும் வாங்க எனக்கு விருப்பமே இல்லை. ஸோ நீ சொன்ன எல்லாத்துக்கும் ஓகே, கூலியாக வச்சுக்க. அப்புறம் நீ சொன்ன அந்த 3த்துக்குமே நான் சத்தியம் பண்ணுறேன். ஆனால் பதிலுக்கு நான் 3 கோரிக்கை வைப்பேன். அதுக்கு நீ சத்தியம் பண்ண தயாராக இருக்கியா என்று தீயவனை துளசியோ யோசனையாக பார்த்திட, சிம்பிள். உன்னை மாதிரி தொடக்கூடாது, படுக்கக்கூடாது, ஏறக்கூடாதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த ஆசையெல்லாம் சுத்தமாக வராது. இது ரொம்ப சாதாரணமானது தான். என்ன, என் மனைவி என் அந்தஸ்துக்கு குறைவில்லாமல் இருக்கணும். அதாவது நான் கௌரவமாக போய் நிற்கிற இடத்துல என் மனைவியா நீ வந்து சபைக்கு நிறைவாக நிற்கணும். அடுத்தது, உன் அத்தாச்சியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தான். ஆனாலும் அந்த கிளவியை கூட்டிகிட்டு போகணும்னா நீயும் உன் மகனும் என் கூட சேர்ந்தே வரணும். வரதா இருந்தால் வாரம் கூட்டிகிட்டு போகிறேன். 3வது, என் கூட ஒன்றாதான் நீ படுக்கணும். எனக்கும் உனக்கும் இடையில நம்ம மகன், அவ்வளவுதான். நீ சத்தியம் பண்ணு, நான் சத்தியம் பண்ணுறேன் என்று தீயவன் தன் அகண்ட உள்ளங்கையை அவள் முன்னால் நீட்டிட, அம்மா நீ கூப்பிட்டு விட்டனே, தோட்டக்கார அங்கிள் கூப்பிட்டாரு என்று உள்ளே வந்த தன் மகனை இழுத்து தன் அருகில் விட்டவள் மகனின் கைவிரலில் தன் கைவிரலை நுழைத்து சத்தியம் என்றாள். அவன் கையை தொடக்கூடாது என்பதற்காகவே தன் பிள்ளையின் கையை தொடுகிறாள் என்று தெரிந்த தீயவன் பல்லை கடிப்பது வெளியே கேட்டது. சட்டென்று தன் பிள்ளை கையும் மனைவியின் கையும் இருந்த கையோடு தன் கையை வைத்து அழுத்தியவன், நானும் சத்தியம் மிஸ்ஸஸ் தீயவன். சாரி, உனக்கு புரியாதுல்ல. சத்தியம் திருமதி தீயவன். டேய், செக் புக்கை தூக்கி உள்ளவை. நீ வெளியே போய் விளையாடு, அம்மா வரேன் என்று மகனை அனுப்பிய துளசியோ, பாசத்துக்கு தான் சம்பளம் கிடையாது, ஆனால் மனைவி வேலைக்கு சம்பளம் பேசலையே. எழும்பிய தீயவன் மனைவியின் கேள்வியில் அவளை திரும்பி பார்க்க, இலவசமாக உங்களுக்கு செய்ய நமக்கிடையில எதுவும் இல்லை. போலி மனைவியாக நடக்க எனக்கு சம்பளம் வேணும். யாரோட பணத்திலையும் குறிப்பா உங்கள் பணத்தில் சோறு திங்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. நான் போலியாக வாழ்கிறதுக்கு பொண்டாட்டி வேலைக்கு மாத சம்பளம் தந்துருங்க. எவ்வளவு வேணும்?
30 நாளைக்கு 30,000. அது போக உங்க கூட அந்தஸ்துக்கு வெளியே வந்தா அதுக்கு தனியா 1000. பெட்டில் உங்க கூட படுக்க 1000. எனக்கு கணக்கு அவ்வளவா வராது. நீங்களே கூட்டி பார்த்து தந்துருங்க. முன்பணம் தந்தீங்கன்னா பொண்டாட்டி வேலையில சேர்ந்துருவேன். அவன் கண் இரத்த களரியாக மாறியது. வெளியே நின்ற மகன் பார்வை உள்ளேயே இருக்க அதை கண்ட தீயவன் கழுத்தை தேய்த்து அவள் பேசும் பேச்சில் வந்த ஆத்திரத்தை அடக்க முயன்றான். செக் புக்கில் கையெழுத்தை போட்டு அவள் மீது வீச போக, நான் ஒன்றும் பிச்சை எடுக்கலையே, உங்க தேவைக்கு வேலைக்கு வரேன், காசை கையில கொடுங்க என்று தீயவன் மனைவி கையை நீட்ட அவள் கையில் வைத்தவன் ஊமையாக சிரித்தபடியே, மாட்டினது நான் இல்லடி நீ என்று அவள் காது மடலில் காற்றை ஊதிவிட்டு போன தீயவனை புரியாத துளசி பார்த்து கொண்டு நின்றாள். அவன் இவளுக்கு கொடுத்த கோரிக்கைகள் மிக எளிதானதுதான். ஆனால் அரசியல்வாதி அல்லவா, வார்த்தையில் விளையாடிவிட்டு போயிருந்தான். அம்மா, என்னால் அந்த வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, அந்த ஆள் கூடலாம் இருக்க முடியாது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிற? சொன்னா கேளு. தாய் அடுக்கி வைக்கும் ஆடைகளை எல்லாம் தூக்கி தூக்கி கீழே போட்டு கொண்டிருந்தான் துவாரகன். அந்த வீட்டுக்கு போறோம் என்று துளசி சொன்ன நேரத்திலிருந்து கெஞ்சி கொஞ்சி மிஞ்சி என்று தன்னால் முடிந்த மட்டும் முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருந்தான் மகன். அம்மா, அந்த வீட்டுக்கு போறதா இருந்தா நீ மட்டும் போ, நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன் என்று மகனை அமைதியாக திரும்பி பார்த்த துளசியோ, உன் மேல அம்மா இது வரைக்கும் வருத்தப்பட்டதே கிடையாது துவா. ஆனா இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு அம்மாவுக்கு மிகப்பெரிய வருத்தண்டா. என்ன அளவிக்க கூடாது, என்ன வருத்தக்கூடாது, நான் நல்லா இருக்கணும்னு நினைச்ச நீ எப்படிடா இந்த வேலையை பார்த்த? நான் என்ன பண்ணேன்? அவர் காரில் பாம் வைக்கிற அளவுக்கு பெரிய மனுஷனா ஆன உன்கிட்ட இனி என்ன சொன்னாலும் புரியும்னு நினைக்கிறேன். வந்து அம்மா முன்னாடி உட்காரு. மகனோ படபடத்து போய் தன் பாட்டியை பார்க்க, தேவகியோ தலையை குனிந்து கொண்டார். பாட்டியை முறைத்து கொண்டே வந்து தன் தாயின் முன்னால் கையை கட்டி உட்கார்ந்திருந்த மகனை ஆற்றாமையில் வெதும்பி போய் பார்த்தவள், அவர் என்ன கஷ்டப்படுத்தினாரு, அவர் என்ன காயப்படுத்தினாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே, இப்போ நீ அம்மாவை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? மா, நான் வாழ்றது சிரிக்கிறதெல்லாம் உனக்காகன்னு தெரியும்ல. ஆமென்று அவன் தலையை ஆட்ட, நீ தப்பான வழியில போனா அம்மா செத்துருவேன்னு உனக்கு தெரியாது? அம்மா, அப்படி சொல்லாத என்று மகன் உதட்டை பிதிக்கிட, நீ இப்படியெல்லாம் பண்ணுனா அம்மா ஒரு நாள் உண்மையாவே செத்துதாண்டா போவேன். என் பிள்ளைய வளர்த்து கரையேற்றி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தணுன்னு நான் இந்த உலகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீ இப்போவே அவர் கொல்றேன்னு சொல்கிறதும் அவருக்கு விரோதமாக ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுன்னு கெட்ட வழியில் போய்கிட்டே இருக்கடா. உனக்கு ஒன்று தெரியுமா, இதுக்கெல்லாம் காரணம் நான். அம்மா, எப்போ கொலை செய்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியோ அப்போவே நீ பெரிய ஆள் ஆயிட்ட. நான் பேசுறது எல்லாமே உனக்கு புரியும். அவர் என்ன வேண்டான்னு தாண்டா சொன்னாரு. சம்பிரதாயத்துக்காக கட்டின தாலி பாரு, அதையும் காசு வாங்கிக்கிட்டு தான் அந்த தாலியை என் தாய் தகப்பன் கட்ட வச்சாங்க. காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கியிருக்காரு. அதை வச்சுக்கிறதும் உடச்சி போடுறதும் அவரோட இஷ்டம். அதில் நாம் தலையிட முடியாது. அவரோட இஷ்டத்தில் விருப்பத்தில் குறுக்க வந்து விழுந்தது நான் தான். அந்த போலி தாலிக்காக வாழ்ந்தே தீருவேன்னு உன் அப்பா கூட வம்படியாக வாழ்ந்ததும் நான் தான். அப்போ கூட அவர் என்னை நேசிக்கிறேன், விரும்புகிறேன், நீ எனக்கு வேணும்னுலா ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. அவர் கெட்டவர் தான், தீயவர் தான். ஆனால் அதில் கூட ஒரு உண்மை உண்டுடா. தூய்மையான மனசில் உள்ளதை மறைக்காம தான் அன்னைக்கும் நின்னார் அவர். எனக்கு நீ வேண்டவே வேண்டாம் போன்னு தான் அவர் விரட்டி விட்டாரு. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி வாழ்ந்தே தீர்வேன்னு அவர் காலை பிடிச்சிக்கிட்டு கிடந்தேன். அப்போ அதுக்கான பிரதிபலனை நான் அனுபவிச்சு தானே ஆகணும். இது நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையா நினச்சி தான் சத்தமே இல்லாமல் ஒதுங்கி வந்துட்டேன். என் வலிக்கு காரணம், வேதனைக்கு காரணம் அவர் இல்லடா, நான் தான். போதுமா? வாயை மூடி தாயை பார்த்து கொண்டிருந்த துவாரகன் முகத்தில் எந்த உணர்ச்சி குவியலும் இல்லை. மெலிதாக உதட்டை சுளித்தவனோ, நான் நம்ப மாட்டேன், அவர் உன்னையும் என்னையும் பிரிக்க பார்க்கறாரு. டேய், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவர் உன் அப்பாடா. தன் தாயை குட்டி கண்ணால் கண்டனமாக பார்த்த துவாரகனோ, எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீதான். துளசியும் தேவகியும் பெருமூச்சு விட்டனர். பசுமரத்தாணி போல பதிந்து விட்டது தகப்பன் செய்து வைத்த செயல்கள் எல்லாம். அந்த சேர்த்து வைத்த பாவங்கள் மாற நாட்களாகத்தானே செய்யும். அதுவும் தீயவன் கையில்தான் இருக்கிறது. அவன் முரண்டு பிடிக்க பிடிக்க இவனும் முரண்டு பிடிப்பான். அவன் இலகினால்தான் இவன் இலக முயற்சி செய்வான். சரிடா, ஒரு 10 நாள் அம்மாவுக்காக, உன் அம்மாவுக்காக என் கூட அந்த வீட்டில் இரு. அந்த 10 நாளில் அவர் உனக்கு பிடிக்காம போச்சுனாலோ இல்லை என்னையும் உன்னையும் கஷ்டப்படுத்தினாலோ நாம் இந்த ஊர்லேயே இருக்காம வேற எங்கேயாவது போயிடலாம், சரியா? மகன் கண்ணை உருட்டி தன் உள்ளங்கையை காட்டியவன், சத்தியம்? சத்தியம். 10 நாளில் உனக்கு அந்த வீடு பிடிக்கலைன்னா நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம், சரியா? மகனும் தேவதையும் தலைவனை பின்பற்றி போகும் தொண்டர்களைப் போல துளசியின் பின்னால் தீயவன் கோட்டைக்குள் மறுபடியும் நுழைந்தனர். போன முறை அவன் கட்டிய தாலிக்காக வந்தாள். இம்முறை அவன் கொடுத்த பிள்ளையின் எதிர்காலத்திற்காக வருகிறாள். தாலி அவள் வாழ்க்கையை தோற்க வைத்துவிட்டது. இரத்த பந்தம் அவள் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்குமா? தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா.
விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.